வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, அறிவார்ந்த அவையோரே, அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி சிவகுமார் துடிப்போடு அவர் பேசினார். பார்த்தீர்களா, ஒரு அரிசி மூட்டை ஓட்டி செல்லுகிற ஒரு இளைஞன் சைக்கிளில் இருந்து அந்த அரிசி மூட்டை சரியுமானால் தாங்கி நிற்பது யார்? இளைஞர்கள் தானே என்று. தம்பி, ஒரு சைக்கிள்ல ஒரு அரிசி மூட்டையை கூட உங்களால ஒழுங்கா கட்ட முடியலையே. அது ஒழுங்கா கட்டி இருந்தா சரிந்திருக்காதல்லவா? அதை ஒரு முதியவர் கட்டி இருந்தால் கீழே விழாதவாறு கட்டுவார். அவருக்கு உதவி தேவைப்பட்டிருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமா சொன்னார். ஜாதி பார்க்கிறார்கள், மதம் பார்க்கிறார்கள். எங்கே, எந்த நாட்டில்? முதுமை என்பது என்ன தெரியுமா தம்பி? அனுபவத்தினுடைய கனிவு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருமண வீடு, அந்த திருமண வீட்டில் தீப்பிடித்தது. அது வெள்ளிக்கிழமை. ஒரு மசூதிக்கு வழிபட செல்லுகிறார் ஒரு பெரியவர், முதியவர். பாங்கு ஒலிக்கிறது. ஆனால் அவர் மசூதிக்கு தொழுவதற்காக செல்லவில்லை. ஓடி போய் துடித்துக் கொண்டிருந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஓடினார். ஜமாத்தில் இருந்து ஆம்புலன்ஸ்களை வரவழைத்து மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவர்களிடத்தில் மருத்துவ செலவு கேட்காதீர்கள், அதை நாங்கள் தருகிறோம் என்று காப்பாற்றினாரே. இங்கு ஜாதி ஏது, சமயம் ஏது? அவரிடத்தில் கேட்டாங்க, வெள்ளிக்கிழமை தொழுகை என்பது உங்கள் தலையாய கடமை அல்லவா? அதை விட்டு சென்றீர்களே, நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? அப்போது அவர் சொன்னார், நான் இதுவரை நடத்திய எல்லா தொழுகையும் எனக்கு பிடித்தவை, ஆனால் இன்று நான் நடத்திய தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்று சொன்னால், தம்பி, உதவுவதற்கு ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது. ஐயா, முதுமைக்கே உதவி தேவையா? அது சரி, தன்னுடைய மகன் காலில் விலை உயர்ந்த ஷூக்கள் அணிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய செருப்பில் 42 தையல்களை போட்டுக்கொண்டு நடக்கிறாரே, அப்படி ஒரு தந்தை இருந்ததால் தான் நீங்கள் பழபழக்கிற ஷூக்களை காலில் அணிகிறீர்கள் என்கிற நன்றி உங்களுக்கு இருந்தால் இப்படி பேசியிருப்பார் ஐயா. இந்த இளமை, வேகம், துடிப்புன்னு சொன்னாரு, உண்மைதான். எனக்கு தெரிந்த ஒரு பையன் பைக் வாங்கினா 100க்கு குறைஞ்சு போக மாட்டேன்னா. நான் சொன்னேன், தம்பி 100ல போனா அப்புறம் 108ல போக வேண்டி வரும்பா. விவேகம் இல்லாத வேகத்தால் என்ன பயன்? உங்களுக்கு புரியாது தம்பி. எங்கோ ஒரு குழந்தை அழுதால் என் நெஞ்சு வலிக்கும். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை இடத்தில் நான் என் பேர குழந்தையை பார்க்கிறேன். அது தாத்தாவான ஒருவருக்கு தான் அனுபவமாகுமே தவிர உங்கள் மூவருக்கும் அது தெரியாது. நடுவரை கேளுங்கள், இதை அவர் 100க்கு 100 ஒத்துக்கொள்வார். ஏனென்றால் அவர் ஒரு அற்புதமான தாத்தா. முதுமை வருகிற போதுதாங்க பார்வை விசாலமடையும். கொடுப்பது என்பது பணத்தால் மட்டும் கொடுப்பது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். எண்ணத்தால், செயலால், சொல்லால், நினைப்பது கூட. யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட, ஐயா இவர் குணமாக வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்டுகிறார்களே, அது கூட ஒரு ஆரோக்கியமான உதவி என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து போய்விடக் கூடாது. வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, இளைஞர்களும் நாளை முதியவர்களாக போகிறவர்கள் தான். ஆகவே முதியவர்களே என்று சொன்னால் 2 பேருக்கும் அது பயனுள்ள தீர்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதிகமாக உதவுவது முதியோர்களே என்று தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு நான் அமர்கிறேன். வணக்கம். எப்படி கடைசியா பாருங்க, முதியோருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது இளைஞர்களுக்கு சேருமா? ஏன்னா நாளைக்கு அவங்க முதியவர்கள் ஆயிடுவாங்க. அதுக்கு இன்னைக்கே சொல்லிடலாம்ல. அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்களே, நான் என்ன செய்யட்டும்? இதெல்லாம் நெருக்கடி. பட்டிமன்றத்தில் இது ஒரு பெரிய நெருக்கடி, சிக்கலான விவகாரம் தான். ஆனால் நல்லா சமயத்துறைக்கு போய் அருமையாக செஞ்சிருக்காரு. இந்த நாளில் இப்படித்தான் நம்ம எல்லா சமயங்களையும் எண்ணி பார்க்கக்கூடிய உணர்வுகள் நமக்குள்ளே பிறக்கணும். இவ்வளவு தெளிவாக சொன்ன ஒரு பாடு என்னம்மா சிரிக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்களும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களும். ஐயா, பொதுவாவே முதுமைன்றது ஒரு நல்லா இருக்கிற மனுஷனை கூட முடக்கிற பருவம்.
எதை நினைச்சாலும் பயம் வந்துடும். யாராவது வந்து உதவின்னு கேட்டா கூட அவன் நல்லவனா கெட்டவனான்ற பயம். பணத்தை கொடுத்தா திருப்பி தந்துடுவானா இல்ல அப்படியே ஓடி போயிடுவானான்ற பயம். கடைசியில வேண்டாண்டா அப்படின்னு ஒதுங்குற பருவம் முதுமை பருவம் ஐயா. ஆனால் இளமை என்பது நண்பேண்டா அப்படின்னு ஓடி போய் உதவுகின்ற பருவம் இளமை பருவம். என்னது எதுவோ அது உன்னது, உன்னது எதுவோ அது என்ன. எப்படி? ஒன்னும் இல்ல, அன்னைக்கு என் தோழி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பாட்டிக்கு ரொம்ப நல்லா ஊறுகாய் போட தெரியும் ஐயா. எனக்கோ ஊறுகானா ரொம்ப ரொம்ப இஷ்டம். எனக்கு பிடிக்கும்னு அவளுக்கும் தெரியும். அவளும் ஒரு டப்பா நிறைய ஊறுகாய் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா எனக்கு குடுக்கறதுக்காக. போட்டது முதுமையில அது கொஞ்சம் அடுத்து கேளுங்கய்யா. உடனே ஓடி வந்தாங்க அவங்க பாட்டி. கிடுகிடுன்னு அவளையும் கூட்டிட்டு போனாங்க. ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒரு 2 நிமிஷம் ஏதோ குசு குசுன்னு பேசினாங்க ஐயா. திரும்பி வெளியே வந்தாங்க. ஊறுகாய் டப்பா பாட்டி கையில இருந்தது. அந்த டப்பாக்குள்ள ஊறுகாய் இருந்தது. என்ன வித்தியாசம்னா முன்னாடி இருந்த டப்பாக்கு குட்டி போட்ட மாதிரி இருந்ததுயா. காசு பணம்னா யோசிக்கலாம் சரி, ஊறி போன ஊறுகாவை தரத்துக்கே இவ்வளவு யோசிக்கிறாங்களே, இவங்களா உதவி செய்ய போறாங்க? ஊறுகாய் பாட்டி, ஊறுகாய் பாட்டி. முதுமை வந்துட்டா புறத்தோல் மட்டும் சுருங்கிடுறது இல்ல, கொஞ்சம் மனசும் சேர்ந்து சுருங்கிடும் போல. ஆனா இளமைன்றது அப்படி கிடையாது. சுயநலம் இல்லாத பருவம் இளமை. அதனாலதான் நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட இன்னைக்கு என்னோட தோழி வந்து நோட்ஸ் கொடு அப்படின்னு கேட்டோன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எடுத்து கொடுக்கறோம்ல. அவ என்னை விட கொஞ்சம் மார்க் கூட வாங்கிடுவான்னு யோசிக்காம எந்த ஒரு ஈகோவும் இல்லாம சொல்லி தராங்களே இன்னைக்கு நண்பர்கள். ஐயா, உதவி மனப்பான்மை சில நேரங்கள்ல எங்க கட்டுப்பாட்டை தாண்டி போயிடுது. குறிப்பா எக்ஸாம் ஹால்ல இன்விஜிலேட்டர் புடிச்சிருவாருன்னு கூட யோசிக்காம என் பக்கத்துல உள்ள தோழிக்கு தெரியலனா லேசா பேப்பரை நகட்டி வைக்கிறேன் இல்லையா. அதெல்லாம் ஒரு டெக்னிக்யா. ஜாதி மதம்னு சொல்லி காதல் ஜோடிகளை பிரிப்பவர்கள் முதியவர்கள் தானே. ஆனா 2 பேர் விரும்பிட்டாங்கன்னு அவங்களோட காதலை புரிஞ்சுட்டு அவங்கள சேர்த்து வைக்கிறது இளைஞர்கள் தானே. ஒரு வயசானவர் ஒரு புது கார் வாங்கிட்டு ரோட்ல போறாருன்னு வச்சுப்போம். போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ட பாக்குறாரு. உடனே சுத்தி உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா அடிப்பட்டவரை கொஞ்சம் மருத்துவமனை வரைக்கும் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. அவர் ஏத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிமிஷமே யூ டர்ன் போட்டு வந்த வழியே ஓடி போயிருக்க மாட்டாரு. ஆனா அதே இடத்துல ஒரு இளைஞன் இருந்திருந்தார், உடனே தோல்ல தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூடவே சேர்ந்து தேவைப்பட்ட ரத்தத்தையும் கொடுத்திருப்பான் இல்லையா. இன்னைக்கும் நைட்டு 12 மணிக்கு யாருக்காவது ரத்தம் தேவைப்பட்டா ரத்த தானம் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே பைக் சாவி எடுத்துட்டு பைக்ல பரப்பானு இளைஞன். ஆனா இதெல்லாம் ஒரு முதியவரால முடியுமா ஐயா? அப்படியே அவரால் 12 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுமா? அப்படியே எந்திரிச்சாலும் பைக்ல பறக்க முடியுமா? அப்படியே பறந்தாலும் அங்க போய் ரத்தத்தை தான் கொடுக்க முடியுமா? ஏன்னா ரத்தத்துல பிபி, சுகர், சால்ட் எல்லாம் இருக்குமே ஐயா. ஐயா, உண்மையிலே எதிர்கட்சியினர் சொல்ற மாதிரி முதுமையில தான் உதவி புரியுற எண்ணம் அதிகமா இருக்குன்னா இந்நேரத்துக்கு நம்ம நாடு நல்லரசாகி வல்லரசாகி நிமிர்ந்து நின்று இருக்கணும் இல்லையா. சேவை மனப்பான்மையுடைய இளைஞர்களின் கையில் இந்தியா மாறும் என்றார் அன்று பாரதி கண்ட பாரதம் பார்ப்புகளும் பாரதம் நிச்சயமாக உருவாகும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே பிறருக்கு உதவி புரிகின்ற எண்ணம் அதிகமாக இருப்பது இளமையில் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விட நன்றி, வணக்கம். என்னையாது ஒரு அடுத்த தலைமுறை நல்ல தமிழ்ல பேசணும்னு ஒரு ஆசை எங்களுக்கெல்லாம். என்னமா தமிழ்ல பேசுதுங்க பாருங்க. பாராட்டணும். ஏன்னா மொழியை பேசியது மட்டுமல்ல, அந்த தலைப்புக்குள்ள என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிச்சது. நம்ம கவிஞர் இப்ப கலங்குறாரு. கவிதையில கலங்கலாம், மேடையில் என்ன கலங்க போறாரோ தெரியல. வாங்க
சேஷாத்திரி வாங்க. நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பவர்